கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரேன்னு சொல்லி அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழு ஜோதிபுரம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய திருப்பாதத்தில் இந்த கூகுள் மீட் வழியாக அநேக ஊர்களில் இருந்து சுவாமி உம்முடைய திருப்பாதத்தில் வந்திருக்கின்ற பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நாங்கள் ஏறெடுக்கின்ற திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அப்பா. நீர் எங்கள் வாயில் நீர் உம்முடைய வார்த்தைகளை வைத்து இடைபடுவீராக. இந்த அரை மணி நேரம் உமக்காக நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த அரை மணி நேரத்தை நாங்கள் பக்தியோடு பராக்கில்லாமல் இந்த சங்கீதம் 91 தியானித்து மறை உண்மைகளை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உலகம் எத்திசையிலும் உள்ள பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. குறிப்பாக இன்று அந்த மருத்துவமனையில் ஸ்ரீஜா என்ற ஒரு பெந்தகோஸ்து சபையை சேர்ந்த ஒரு பெண்மணி பிரசவத்திற்காக அட்மிட்டாக இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த காலையிலே நான் இந்த மகளை கூப்பிடும் பொழுது பேசும் பொழுது அந்த ஒரு பிள்ளையுடைய குரலை கேட்டேன். இந்த டெலிவரிக்காக வந்திருக்கின்ற அந்த பிள்ளைய சாமி உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பிள்ளையும் இப்பொழுது இந்த திருப்பாடல் 91 கவனித்து கொண்டிருப்பாள் என்று நான் விசுவசிக்கிறேன் சுவாமி. அந்த மகளை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தொட்டு நல்ல ஒரு பிரசவத்தை கொடுத்து உமக்கு சித்தமான குழந்தையை கொடுத்து ஆசீர்வதியும் பெறப்படுத்தும். மேலுமாய் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த திருப்பாடல் 91 வழியாக நம்மை பாதுகாக்கின்ற இறைவன், நம்மை பாதுகாக்கின்ற இறைவன் சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன் சொல்லி இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைத்தானே. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். ஆமென். ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய்
தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்து விட்டு மகிழ்ச்சியுடன் போய் அவர் அதை மூடி மறைத்து விட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். அல்லேலூயா. விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். அருமையான வார்த்தை ஆவியானவர் தருகிறார். ஆமென். ஆமென். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. பரப்பு செய்ய வேண்டியது என்ன? மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். ஆமென். 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 பாருங்க வசனம் எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறேன். பொக்கிஷத்தை ஒருவன் பார்க்கிறான், அதை அப்படியே வச்சுட்டு நம் உள்ள அனைத்தையும் விற்றுவிட்டு அந்த பொக்கிஷத்தை அவன் வாங்கிக் கொள்கிறான். இப்படிப்பட்டது தான் விண்ணரசு. அதை வசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க. மத்தேயு 28:9 அந்த தொடக்கத்தை வாசிப்போம். மீண்டும் மத்தேயு 28:9. திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். ஆமென். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். இன்னைக்கு எல்லாரும் இந்த வாழ்த்து. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை எல்லாரையும் உங்களுக்கு ஒரு பொக்கிஷம். இந்த பரிசுத்த வேதாகமம் தான் நமக்கு பொக்கிஷம். இதில் உள்ள வார்த்தை தான் நமக்கு சொத்து. இதுதான் நமக்கு எல்லாத்தையும் மீட் பண்ணிக்க வல்லது. அல்லேலூயா. கேள்வி பதில் எல்லாம் இதுக்குள்ளவே இருக்கு. ஆமென். உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன். உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன். உம்மையே தழுவினேன். திடீர்னு வந்து இன்னைக்கு காலையில் ஒவ்வொரு பிள்ளைகளை, குறிப்பாக அந்த மருத்துவமனையில் அட்மிட்டாக இருக்கிற ஸ்ரீஜா, பெந்தகோஸ்து சபையை சேர்ந்த பிள்ளை, அம்மா நான் ஒரு ஜெபம் ஐயா பண்ணுங்க. என்ன ஆசை, சின்ன பிள்ளை, முதல் பிரசவம். திடீர்னு இயேசு வந்து நின்னதை போல அந்த மருத்துவமனையில் அட்மிட் ஆகிற பிள்ளைக்கு என்னுடைய ஜெபம் கேட்கப்படாத மகளுடைய குரலை நான் கேட்டேன். அவ்வளவு ஒரு பிரகாசமாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் முதல் பிரசவத்துக்கு போகிறார்கள். ஆனால் அந்த பிள்ளை மனசில் ஐயோ நான் முதல் பிரசவம் வந்திருக்கேன் அந்த பயம் அந்த பிள்ளை மனசுலையோ வாயிலையோ வார்த்தையிலோ கொஞ்சம் கூட இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா.
பொதுவாக முதல் பிரசவம் என்று சொன்னால் பிள்ளைகள் எவ்வளவு பயப்படுவாங்க. அந்த பிள்ளை பாருங்க, ஒரு தெய்வ பக்தி உள்ள பிள்ளை. நமக்கு சபையை குறித்து பிரச்சனை இல்லை. எந்த சபையாக இருந்தாலும் எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் இயேசுவின் நண்பர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் இயேசுவின் சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்படிதான் திடீர்னு இயேசு நின்று ஒரு வாழ்த்து சொல்றார். அப்படித்தான் அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் வானதூதர் திடீர்னு நினைக்காத சின்ன பிள்ளை, 16 வயசு, கொஞ்சம் பயப்பட்டாங்க திடீர்னு வரும்போது. அந்த வாழ்த்து ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்த்து இன்று அந்த ஸ்ரிஜாவுடைய பிள்ளை வயிற்றில் வளரும் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டதே என்று வாழ்த்துரைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அந்த பிள்ளை வயிற்றில் வளர்ந்த குழந்தை இதோ பிரசவத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளையை இதோ அருள்மிக பெற்றவேளே ஸ்ரிஜா நீ வாழ்க என்று வாழ்த்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு திடீரென்று நின்று உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிரன்னு சொல்லுவோமா? வேறொரு ஆசை இல்லைப்பா, எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லைப்பா, உம்மை தவிர வேறு ஆசை இல்லைப்பா. அதிகாலையில் எழுந்து என்னை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதிகாலையில் என்னை தேடுவோருக்கு நான் பேரன்பு காட்டுவேன். அல்லேலூயா. அதிகாலையில் தேடுற பிள்ளைகளுக்கு பேரிரக்கம். அல்லேலூயா. இதோ அந்த பிரசவத்திற்காக அந்த காலையில் வந்திருக்கின்ற மகளை இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே சுவாமி, குறிப்பாக இந்த நாளிலே சுவாமி, அவளையும் அவருடைய கணவனையும் அவருடைய பெற்றோரையும் காத்திருக்கிற பிள்ளைகளையும் உமக்கு சித்தமானால் நீர் கொடுக்கின்ற அந்த குழந்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. நீர் வழி நடத்த போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் அந்த பிள்ளையை வழிநடத்தி நல்ல ஒரு பிரசவத்தை நீர் கொடுத்து நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுக்குண்டான வாக்கியத்தை நீர் கொடுக்க போவதற்காய் நன்றி அப்பா. மகள் ஆசீர்வதிங்க. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம் சொல்ல. எவ்வளவு கனவோடு இருப்பா அந்த பிள்ளை, எவ்வளோ கனவோடு இருப்பேன். என் வயிற்றில் வளரும் குழந்தை எப்படி இருக்கும், என் வயிற்றில் வளர்கின்ற அந்த குழந்தை எப்படி இருக்கும் என்றவள் எவ்வளவு கனவுகளோடு இருந்திருப்பார். அந்த கனவு நிறைவேறும் வேளையில் இதோ ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்திருக்கா பாருங்க. இது ஆண்டவருக்கு திருவுளம். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஆண்டவரை நீ தேடி உட்கார 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 ஆண்டவரை தேடுற பிள்ளைகளுக்கு அப்படியே தான் அந்த பாதுகாப்பு. சங்கீதம் 92 வழியாக ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 91:1 வாசிப்போம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆமென், ஆமென். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில். இன்று குறிப்பாக அந்த பிள்ளை பாருங்க, இந்த கரெக்டான நேரத்தில், இந்த பிரேயர் தொடங்குற நேரத்தில் வந்திருக்கிறார். ஆண்டவருடைய நிழலில் என்ன பண்ணுங்க, தங்கி இருப்பாள். அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற பிள்ளைங்க அவருடைய நிழலில் தங்கி இருப்பார்கள். நம்ம எல்லாம் அதுதான் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய பாதுகாப்பில் வாழ்கிறோம், அவருடைய நிழலில் நாம் தங்கி இருக்கிறோம். ஆமென், ஆமென். அப்படி உள்ள பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? 2ஆம் வசனம். ஆமென். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஆமென், ஆமென்.
ஆண்டவருடைய நிழலில் தங்கியிருக்கிற பிள்ளைகள், அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற பிள்ளைகள், அவரை அதிகாலையில் தேடுகிற பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க சொன்னால், நான் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் புகலிடம், நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவார்கள், உரைப்பார்கள். நீங்க தான்ப்பா, நீங்க பார்த்துக்கங்கப்பா அந்த பிள்ளைய. இன்னைக்கு குறிப்பாக அந்த பிள்ளைக்காக ஒப்பு கொடுக்குற சாமி. இதுபோல் எத்தனையோ மருத்துவமனைகள் பிரசவத்திற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. நீர் வழிகாட்டுகிறீர் ஆண்டவர், நீர் சொல்லி தருகிறீரப்பா. என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன சொல்லணும், நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகள். அதனால தான் சங்கீதம் 91:14 என்ன சொல்லுகிறது? அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். ஆமென், ஆமென். பாருங்க, அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற பிள்ளைங்க, அவருடைய நிழலில் இருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவருக்கு நீரே என் புகலிடம், நீரே என் அறிவு, நீரே நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால். அல்லேலூயா. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தனால்தான் அப்படி சொல்றோம். ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்தனால தான் சொல்றோம், ஆண்டவரே தலைவரே நீரே என் அரண், நீரே என் கேடயம், நீரே என் புகலிடம், நான் நம்பி இருக்கும் இறைவன் நீர்தான் என்று நீ சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால். அல்லேலூயா. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. அவர்களை நான் விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அல்லேலூயா. அவர் மீது நாம் அன்பு கூர்ந்து அவருடைய சமூகத்திலே, அப்பா உம்முடைய பாதுகாப்பில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய நிழலில் நான் தங்கி கொண்டிருக்கிறேன், நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று ஆண்டவர் சமூகத்தில் நீ சரண்டர் ஆயிட்டினா அவர் சொன்னார் பாருங்க, உடனே பதில், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். உங்களையும் விடுவிக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டையே, நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டையேன்னு சொல்லி, நீங்க தாப்பா, நீங்க தாப்பா, நீங்க தாப்பா எல்லாமே சொல்லுங்க. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார் பாருங்க. சங்கீதம் 91:4. ஆமென். வசனம் 4. அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர் தம் இறகின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயம் கவசமும் ஆகும். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர் தம் இறகின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயம் கவசமும் ஆகும். அவருடைய உண்மை சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா.
ஆமென். அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பில் வாழ்கிற பிள்ளைங்க, அவருடைய நிழலில் தங்கி இருக்கிற பிள்ளைங்க அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே என் அரண், நான் நம்பி இருக்க இறைவன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை நான் விடுவிப்பேன், அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அடுத்த ஆசீர்வாதம், அவர் தம் சிறகுகளால் உன்னை அரவணைப்பார். ஆமென். 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 விசுவசிக்கிறவங்க மட்டும்தான் ஆமென் சொல்ல முடியும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகணும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போனாதான் அது நிறைவா வெளியில எப்படி வரும்? ஆமென் என்று வரும். அல்லேலூயா. அன்னை மரியாளுக்கு கபிரியேல் வானதூதர் வந்து அருள் மிக பெற்றவளே நீ வாழ்க என்று சொன்ன உடனே இந்த வார்த்தை உள்ள போச்சு. கருவுரை இயலாத உன்னுடைய உறவினல் எலிசபெத்தம்மாளுக்கு இது 6ஆம் மாதம், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை அவளுடைய மனதில் உள்ள போய் தொட்டதினால்தான் ஒரே ஒரு ஆம் என்ற பதில். அல்லேலூயா. ஒரே ஒரு ஆமேன் என்ற பதில் அன்னை மரியாள் சொன்னதுனால தான் உலக இரட்சக தாய் வயிற்றிலே பிறந்து நமக்கு ஒரு அருமையான இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து தந்த பாக்கியத்தை அன்னை மரியாள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தாய் நமக்கு உண்டு தேவ பிள்ளைகளே. தாய் போல நம்மை தேற்றுவார், தந்தை போல நம்மை ஆற்றுகிறார். இன்னைக்கு தாய் வேண்டான்னு சொல்லி போதிக்கிறாங்க. அந்த தாய் இல்லைன்னா அந்த வீடு நாசமாக போயிடும். ஒரு தாய் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வீடு. இந்த தாயுடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நேற்று ஒரு சிஎஸ்சி சபையை சேர்ந்த ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவர்களிடத்திலே பேசும் பொழுது அவர்கள் சொன்னாங்க, அன்னை மரியாள், நான் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவன், நான் ஊழியம் பண்ணுறேன். நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க? நான் ஊழியம் பண்ணுறதுக்காக தயார் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னம்மா செய்கிறீங்க? ஏஞ்சல் டிவிலெல்லாம் போய் அங்கங்கே கேட்டுட்ருக்கிறேன் ஊழியம் பண்ணுறதுக்கு. அப்போது கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு, காத்திரு. அல்லேலூயா. காத்திரு என்ற ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. அதனால் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், வாங்க எங்கள் குழுவில் வந்து சேர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்று சொல்லி அழைத்தேன். அவள் தயங்கினாள். நான் எப்படி ஒரு சிஎஸ்சி சபையை சார்ந்த பெண்மணி, நான் எப்படி எங்கே வருது? அப்பொழுது தான் இந்த வசனங்களை இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தேன். தாய் மரியாள் இல்லைன்னா இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்க முடியுமா? முன் குறித்து வைத்த அன்னை மரியாளை விட்டுட்டு. அப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், அவங்க ஒரு பாத்திரம், சின்ன பிள்ளை, 20-22 வயசு தான் இருக்கும். எம்இ முடிச்சிருக்கிறா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறா, ஊழியத்துக்கு வந்திருக்கிறா. நான் கேட்டேன், நீ படிப்பு என்ன, ஊழியத்துக்கு வந்திருக்கிறிய, என்ன விஷயம்னு கேட்டேன். அந்த பிள்ளைகிட்ட ரோட்டிலேயே நின்றுட்டு இந்த லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் அன்னை மரியாளை பற்றி அவ்வளோ அழகாக 10 நிமிஷம் சொல்ல பிற்பாடு அந்த பிள்ளைடைய முகத்தில் ஒரு சேஞ்சை நான் பார்த்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் இந்த ரேகாவுடைய வேலை செய்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பிள்ளை பேசும்பொழுது அன்னை மரியாளை மாதிரி சொல்லும். அந்த பிள்ளை ஆமா என்று சொன்னாள், ஆமேன் என்று சொன்னாள். அல்லேலூயா. தாய் மரியாள் எப்பொழுது நமக்கு வேணுங்க? த்ரூ மேரி டு ஜீசஸ். அல்லேலூயா. அந்த கான்செப்ட் நமக்குள்ளே வந்துடணும். அந்த கான்செப்ட் நமக்குள்ளே வந்துச்சுன்னா தாய் வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்போம். ஆமென். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க சொந்த தாய் வீடை விட்டுட்டு தனியாக இருக்கிறீங்க, சந்தோஷமே இருக்காது. ஐயோ எங்கள் அம்மாவை பார்க்கலையே, ஐயோ எங்கள் அம்மாட்ட பேசலையே, ஐயோ எங்கள் அம்மா எப்பப்பா எப்படி அந்த வேதனை உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தாய் மரியாளை போல தாட்சியுள்ள ஒரு பெண்மணி. செய்தி கேட்டதா? செய்தி எத்தனை பேர் கேட்டீங்க? இதுதாங்க வெளிப்பாடு. இந்த மாதிரி சத்தம் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அப்ப அன்னை மரியாள் இல்லைன்னா
இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதுக்காக இத்தனை வருஷம் காத்திருந்தார். ஒரு சரியான ஒரு பெண்மணி ஆண்டவருக்கு தேவை, கடவுளுக்கு தேவை. தன் மகனை அனுப்புவதற்கு எத்தனையோ கோடி ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள், மில்லியன் ஆஃப் இயர்ஸ். எத்தனையோ ஆண்டுகள் சொல்கிறாங்க. இத்தனை ஆண்டுகளெல்லாம் கழித்து 2025 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜீசஸ் வரணும்னா, அப்போ எத்தனை வருஷமாக அந்த அன்னை மரியாதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். ஆமேன். ஆமென். எத்தனை வருஷமாக செலக்ட் பண்ணியிருப்பார். எந்த பெண்ணு எந்த பெண்ணு எந்த பெண்ணு எந்த பெண்ணு எந்த பெண்ணு செலக்ட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் மறை உண்மை, யாருக்குமே புரியாது. மறைவுண்மை. அப்போ ஆண்டவர் எவ்வளோ செலக்ட் பண்ணுறதுல எவ்வளவு பெர்ஃபெக்டாக இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அப்போ தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டால் அன்றி யாரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. எலிசபெத்தம்மாள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டதினால் தான் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்ற ஒரு கேள்வியை அங்கே எழுப்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னவை நடக்கும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவள் என்ற வார்த்தை அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த மருத்துவமனை இருக்கிற ஸ்ரீஜா, அந்த பிள்ளைய நான் சொன்னேன், அன்னை மரியாள், கவலைப்படாதம்மா, தாய் உன்னோட இருக்கிறாங்க, உன்னை பார்த்துக்குவாங்க, உனக்கு எல்லாம் செய்வாங்க, கவலைப்படாத. அந்த பிளஸ்ஸிங் எலிசபெத்தம்மாளை வாழ்த்தின பொழுது வயிற்றிருந்த குழந்தை துள்ளிட்டு என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. நான் இன்று அந்த காலையில் அந்த பிள்ளையோடு ஜெபித்து அந்த பிள்ளையை நான் வாழ்த்தின பொழுது அந்த பிள்ளையுடைய முகத்தில் நான் பார்க்கவில்லை, மாறாக அந்த பிள்ளை மகளுடைய சிரேஜாவுடைய குரல் மிக அருமையான தெளிவான தெளிவான ஒரு குரலாக இருந்தது. அல்லேலூயா. அதற்கு சாட்சி அங்கே இருக்கிற அந்த ரேகா மகள் சாட்சி. ஆமீன். அப்போ தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் அந்த ஜெபத்தை அந்த பிள்ளை ஏற்றுக்கொண்ட செய்யுங்க என்று சொன்னான். நான் பெந்தகோஸ்து சபை உங்கள் ஜெபம் என்னன்னு தெரியாதுன்னு சொல்லலை, மாறாக இதோ உன்னுடைய அடிமை நான் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த மகளுடைய தாழ்ச்சி அங்கே இருந்தது. அல்லேலூயா. ஆமாம் பார்த்தவர்களே, இன்னைக்கு அதனால தான் சங்கீதம் 91 முதல்ல ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆமீன். அப்போ சங்கீதம் 91:14 பார்த்தோம். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். ஆண்டவருடைய பெயரை அறிந்திருக்கிற, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு உண்டு. அதனால தான் சொல்றாரு சங்கீதம் 91:7 என்ன சொல்லுகிறது? உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாங்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. ஆமென். ஒரு முறை கூட வாசிங்க, நீங்க வாசிக்க, நான் ரிப்பீட் பண்றேன். உன் பக்கம் வாசிங்க. உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. எதுவும் உன்னை அணுகாது. அல்லேலூயா. அதே 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் வசனம். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். ஆமென். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் பாருங்க, அந்த பாதுகாப்புல பாருங்க, வாழ்க்கையில என்னென்னலாம் தேவை அது அத்தனை இந்த சங்கீதம் 91 இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பிரசன்ட், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3 அதில் இருக்கு. ஆமென்.
அதனால தான் ஆண்டவர் சமயத்தில் நான் எப்பொழுதும் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கறது, சங்கீதம் 90:14 இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 90:14. ஆமென். ஆமென். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆமென். காலைதோறும் காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். எங்களுக்கு நிறைவளியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர். எஸ்தர் குடும்பம் சொல்லலாம், பாடலாம் இந்த பாடலை. மகிழ்வோம் கரலை தட்டி. நமக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமா, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். சின்ன சிறு வயதில் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென், ஆமென். 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 அப்போ ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 91:11. ஆமென். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். அடுத்த வசனத்தை அப்படியே அடுத்த வாசி தம்பி. 14, 12. உன் கால் கல்லின் மீது மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார். மீண்டும் வாசிக்கலாம். 11 நீர் செல்லும் இடமெல்லாம். நான் ரிப்பீட் பண்றேன். ஐசுக்கு நன்றி. நீ செல்லும் இடமெல்லாம் நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார். ஹல்லேலூயா.
அன்னை மரியாள் உன்னதரின் பாதுகாப்பில் வளர்ந்த ஒரு பிள்ளை. எலிசபெத் அம்மாளை சந்திக்க போகும்போது யூதேயாவோட மலைக்கு ஓடி செல்லுகிறார். அவர் செல்லும் இடமெல்லாம் அவரை காக்கும்படி அவருடைய தூதருக்கு கட்டளையிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. அந்த அம்மா எப்படி போனாங்க? அவருடைய கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்களை ஆண்டவர் கைகளில் தாங்கி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. புரியல உங்களுக்கு? அந்த வசனம் புரியல? புரிஞ்சதா? நீங்க இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லி, உங்களுக்கு அது புரியவே இல்லை. அல்லேலூயா. நேற்று நான் இந்த வசனங்களை தியானிக்கும்போது சொன்னேன், அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க ஓடி போகிறார்கள் யூதேய மலையில். நான் சொன்னேன், நம்ம செருப்பு போட்டிருக்காங்களா இல்லையான்ற ஒரு சந்தேகம் எனக்கு எப்போது வரும்னு சொல்லி இன்னைக்கு வசனத்தில் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அவளுடைய கால் கல்லின் மேல் மோதாதபடி ஆண்டவர் தன் கைகளை நேற்று நான் சொன்னேன், ஆண்டவர் அப்படியே தூக்கிட்டு போயிருப்பாருன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அது நேற்று நீங்க கவனமா கேட்டிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கும். ஆமென். கேட்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த வெளிப்பாடு வரும், கேட்காத பிள்ளைகளுக்கு வராது. ஆமென். அதனால தான் சங்கீதம் 90:14 சொல்லுது, காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் ஆண்டவரேன்னு சொல்லி, அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். காலைதோறும் அவருடைய பேரன்பு. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன்னு சொல்லு. அதனால தான் சங்கீதம் 91:15 வாசித்தவர்கள். சங்கீதம் 91:15. ஆமென். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தான் நமக்கு வாட்ஸ்அப் நம்பர். எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருதோ எரேமியா 33:3 வாசிக்கலாம். என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஹல்லேலூயா. அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களை விடுவிப்பேன் என்று சங்கீதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாக்கின்ற இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கின்ற அவரை என்னை நோக்கி மன்றாடும் பொழுது பதிலளிப்பார். துன்பத்தில் நம்மோடு இருக்கிறார், நம்மை தப்பிவித்து ஒவ்வொரு இடத்துல நம்மை பெருமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் என்ன? 16ஆம் வசனம். நீடிய ஆயுளால். எப்படி? நீடிய ஆயுளால். கொஞ்சம் ஆயுளெல்லாம் கிடையாது, நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவு. ஆமென். அவருடைய மீட்பை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா.
அப்போ உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கின்ற பிள்ளைகள் நாம் நேர்த்தும் தியானித்தோம். சங்கீதம் 41 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசித்துவிட்டு நாம் இறுதி ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். சங்கீதம் 41 முதல் 3 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். எளியோரின் நலனின் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர். துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். ஆண்டவர் அவரை பாதுகாப்பார். நெடுங்காலம் வாழ வைப்பார். நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்கு செய்வார். எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார். படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார். ஆண்டவரே எனக்கு இரங்கும், என்னை குணப்படுத்தும். உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று மன்றாடினேன். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே எனக்கு இரங்கும். அப்படி என்று சொன்னால் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், அவருடைய நிழலில் தங்கியிருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று சொல்லி நம்மை பாதுகாக்கின்ற இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களைத்தான் இந்த சங்கீதம் 91 வழியாக நாம் பார்த்தோம் பார்த்தவர்களே. அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்ன? எளியோருக்கு உதவி, ஏழைகளுக்கு உதவி, அனாதைகளுக்கு உதவி, கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி, திக்கற்றவர்களுக்கு உதவி, முன்பின் அறியாத ஒருவருக்கு உதவி. எப்படி உதவி நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் அதை செய்யாவிட்டால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் அதை செய்யாவிட்டால் பாவம். அதனால தான் எளியோருக்கு இறங்குறவன், ஏழைகளுக்கு இறங்குறவன் எனக்கு கடன் கொடுக்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி, அதான் இந்த சங்கீதம் 91 அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன், அவர்கள் துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. இப்போ சங்கீதம் 41 செய்ய வேண்டியது என்ன? எளியோருக்கு நற்செய்தி. அல்லேலூயா. எளியோருக்கு நற்செய்தி, ஏழைகளுக்கு நற்செய்தி, ஒன்றும் அறியாத பிள்ளைகளுக்கு நற்செய்தி. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென், ஆமென். அப்ப எளியோரின் நலனில் அக்கறை கொள்ளும் பொழுது அன்பு செய்கிறாய். ஆண்டவர் அன்பு செய்கிறாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக எல்லாம் சொல்றோம். ஆனால் உன் அடுத்திருப்பவனை அன்பு செய்யாவிட்டால் என்ன பிரயோஜனம்? எளியோர், முன்பின் தெரியாத ஒருவரை அன்பு கூறுவது. அதனால தான் பாடல் அழகாக சொல்லுகிறது, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்று சொல்லி ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. பாண்டவர் 2 கட்டளைகள் முடிச்சிட்டாரு. முதலாவது ஆண்டவரை அன்பு செய்வது, இரண்டாவது உன்னை நீ நேசிப்பது போல அடுத்திருப்பவரை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. நேற்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த டைட்டில் என்னவென்று சொன்னால் எளியோருக்கு இறங்குதல். இன்றைய காலையில் நமக்கு கொடுக்கிற இந்த நாளின் சிந்தனை, நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நேசித்தல். ஆமென். அயலானை நேசிக்கும் பொழுது கிடைக்கின்ற 7 ஆசீர்வாதங்களை குறித்து நேற்று நாம் பார்த்தோம். 7 வகையான ஆசீர்வாதங்கள். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது, ஒன்றும் தெரியாத இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க நமக்கு இல்லை. ஒரு பிச்சைக்காரனே வரான், அவன் நல்லதான் ஷர்ட்டு போட்டிருப்பான், பேண்ட்டு போட்டிருப்பான், எப்படி ஒன்று இருக்கலாம். ஆனால் அவன் முன்னாடி வந்து அவன் கையை ஏந்திட்டான்னு சொன்னால் அவனுக்கு ஏதோ ஒரு குறைவு இருக்குது என்ற அர்த்தம். அவனுக்கு நாம் இறங்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பல நேரங்களில் சொல்லிவிடுகிறோம், நீ கை கால் நல்லா தானே இருக்குது, நல்லா தானே துணி போட்டிருக்கிற, உனக்கு காலம் எல்லாம் தானே இருக்குது, நீ போய் வேலை செஞ்சு பொழைச்சிக்கோன்னு சொல்லி நம்ம அவனை அப்படியே நிராகரித்து விடுகிறோம். அல்லேலூயா. ஒருத்தவன் முன்னாடி வந்து கை நீட்டிட்டான்னு சொன்னான், அவன்கிட்ட ஏதோ ஒன்று இல்லை, அதனால தான் அவன் வெக்கத்தை விட்டு கை நீட்டுறானா. நீ அவனுக்கு இறங்கி அவனுக்கு உதவி செய்தல் அவசியம். அல்லேலூயா.
அவனை நிராகரிக்க கூடாது. நீ நல்லா தானே இருக்க, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, கொழுன்னு தான் இருக்கு. அவனுக்கு ஏதோ ஒரு குறை இல்லாத பட்சத்தில் வந்து கேட்குறான்னா உன்னால் முடிந்ததை நீ செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதான் அந்த எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர்கள். எளியோரின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக ஏதாவது உதவிகளை நான் உதவி செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி சிந்தனை நமக்குள்ள வரணும். என் குடும்பம், என் பிள்ளைகள், என் தகப்பன், எங்க அம்மா, எங்க வீடு, என் சொத்து, என்னோடது 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 என்று இல்லாமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல் அவசியம். ஆமென். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உதவி செய்தல் அவசியம். ஆமென். நம்ம எதையும் கொண்டு போறதில்லை. இன்னைக்கு செத்தா நான் இன்னைக்கே பால். அல்லேலூயா. நான் எதையும் கொண்டு போக முடியாது. இந்த நாள் ஆண்டவர் எனக்கு தந்த நாள், இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம், கவலை இல்லை, இனி கலக்கம் இல்லைன்னு சொல்லி இந்த நாளைக்கு இந்த நாள் கிடைக்காது. கிடைக்குமா? எத்தனை பேர் விசுவாசிக்க நாளைக்கு இந்த நாள் இப்படி உட்காருவேன்னு? மற்றவங்க நாளைக்கு இந்த நாள் இருப்போமா இல்லையான்னு யாருக்காவது தெரியுமா? ஆமென். சந்தேகம் எல்லாருக்கும். ஒரே ஒரு வைரஸ் கொரோனா வந்துச்சு, அப்படியே அடிச்சுட்டு போச்சு. குப்பையாக லாரியாக கொண்டு விட்டான். மூச்சு விடமில்ல, மூச்சு நின்று போச்சு, பேச்சு நின்று போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல் இடம் இல்லை, ஆக்சிஜன் இல்லை. அன்று இறந்தவர்கள் இன்றைக்கி நினச்சி வேதனைப்படுறோமே. ஆனால் இம்மட்டும் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்ற இறைவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. அப்போ எளியோரின் நலனின் அக்கறை கொள்வோருக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம். அப்போ உன்னதரின் பாதுகாப்பில் இருக்கிறவருடைய ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கம் கொடிய வாதைக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. உங்கள் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் வலப்பக்கம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாது. நீ செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தம் தூதர் அவருக்கு கட்டளையிடுவார். தீங்கு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, உன் கால் கல்லில் மேல் மோதாதபடி வான தூதர்கள் தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர், இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் மிதித்து செல்வீர். ஆனால் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் உன் அயலானை அன்பு செய்தல் அவசியம். அல்லேலூயா. எளியோரின் மீது அக்கறை, ஏழைகளுக்கு அக்கறை, அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், மருத்துவமனையில் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கே இருக்கிறவங்கள போய் சந்திக்கணும். நம்மால் முடிஞ்சதை அவங்களுக்கு உதவி செய்யணும். அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு, அட்லீஸ்ட் ஒரு படம் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு விசிட் பண்ணி சர்ப்ரைஸாக போகணும். கொஞ்சம் ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு போய் அப்படியே ஒருத்தருக்கு ஒரு ஆப்பிள் கையில் கொடுத்துட்டு வந்துடணும். அல்லேலூயா. ஒரு ஆப்பிள், ஒரு ஃப்ரூட், ஏதோ ஒரு ஃப்ரூட், ஒரு சாத்துக்குடி, ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பேன். அப்படி கொடுத்துட்டு அம்மா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நல்லா இருக்குமா அப்படி சொல்லிட்டு சொல்லி பாருங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும். அல்லேலூயா. ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண முடியும். நீ உதவி செய்ய போகும்போது தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட்டாக இருக்காங்க சொல்லிட்டு நம்ம போய் அவங்களுக்கு எல்லாம் பண்ணுறோம், பிடிக்கிறோம். தெரியாத யார் அந்த அயலான் என்ற சிந்தனையோடு 7 வகையான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அவர்களுக்கு? 7 வகையான ஆசீர்வாதங்கள் என்ன? ஆண்டவர் அவரை விடுவிப்பார். முதலாவது துன்ப நாளில் உனக்கு துன்பம் வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை விடுவிப்பார். இரண்டாவது ஆண்டவர் அவரை பாதுகாப்பார். மூன்றாவது ஆண்டவர் அவர்களை நெடுங்காலம் வாழ வைப்பார். நான்காவது நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்க செய்வார். ஐந்தாவது எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார். படுக்கையில் அவர் நோயிற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். ஏழாவது நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் படி செய்வார். 7 வகையான ஆசீர்வாதங்க ஏழைகளுக்கு கொடுக்கும்போது இருக்குது. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் உன்னதனின் பாதுகாப்பில் இருக்கிற நம்ம இவ்வளோ ஆசீர்வாதங்களை நம்ம மட்டும் பெற்றுக்கொள்ளுமே, சுயநலமாக பெற்றுக்கொள்கிறோமே. நீ பெற்றுக்கொண்டதை
கொடு மற்றவர்களுக்கு, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென் ஆமென். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு சங்கீதம் 42:5 வாசிக்க கேட்போமா? ஆமென். என் நெஞ்சே, நீர் நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் நெஞ்சே, என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி, நன்றி தான் ஆண்டவருக்கு, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. இந்த பாடலை குரூப்பா பாடுங்க சீக்கிரமா, இதை தட்டி. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடே. ஆமென் 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 ஆமென். யாராவது ஒருத்தர் தான் பாடணும், யாராவது ஒரு செட்டு பாடுங்க, நான் பாடி விடுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாராவது ஒரு செட்டு, யாராவது ஒருத்தர் பாடுங்க. ஆமென். ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. நல்ல கரங்களை தட்டி. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு இறுதி ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் மகளே, மகனே, என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறேயா? இதோ என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன் எனக்கு இரண்டாக தன் குதிகாலை தூக்கினான். இதோ என்னை வெறுக்கிற அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராக காதோடு காதாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என் எதிரிகள் என்னை பற்றி தீயது பேசி அவன் எப்போது சாவான், அவன் பெயர் எப்போது ஒழியும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும், எங்களை குணப்படுத்தும். ஆண்டவரே, உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம் என்று ஜெபித்தோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே குறிப்பாக சங்கீதம் 91 வழியாக நீர் எங்களை போஷித்தீரே, மக்கள் நன்றி. ஆண்டவரே, அதிகாலை மன்னா, அதிகாலை மன்னா, வெயில் வந்துட்டா உருகி போயிடும். அதிகாலை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. உடைய சமூகத்தில் காலைதோறும் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவர். காலைதோறும் உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவர். காலைதோறும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை தொட்டு நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. காலைதோறும் அது பேரன்பால் எங்களுக்கு நீ நிறைவளித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாழ்நாளெல்லாம் உம்மை கலந்து புகழ்ந்து வாழ்த்தி ஆராதிக்க இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தீரப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த குழுவில் இருக்கிற பிள்ளைகள், சாத்தானின் எந்த விதமான தொல்லைகளும் அசுமதையுடைய தொல்லைகளும் வராதபடி இம்மட்டும் நீர் காத்திரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இருக்கின்ற பிள்ளைகளை உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ யூடியூப் வழியாக கேட்கின்ற
அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அநேக பிள்ளைகளுக்கு இது மிகவும் பலனுள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக உலகம் எத்திசையிலும் இது செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய சித்தத்தின்படி நீர் நடத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். அளவலை இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே நீ வாழ்க. தாயே நீரே எங்கள் தஞ்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.